அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மீளா துயரம். ஒரு மனிதனுக்கு மீள முடியாத ஒரு துயரம் நடந்துடுச்சு. அவனால் எதை விரும்புகிறானோ அதை இழந்துட்டான். ஏதோ ஒரு துயரம், மீளவே முடியாத ஒரு துயரம்னு வச்சுங்களேன். ஒரு சரி பண்ண முடியாத ஒரு வியாதியோ அல்ல வேலையோ போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஒரு வேலையை தேடிக்கணும். இப்படி வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன வேலையாவது இந்த உணவுக்காக நம்ம தேடிக்கிறது தான் நல்லது. அந்த நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயை பற்றியே கவலைப்படாமல் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளும் செய்யணும். ஒரு விதத்தில் தீர்க்க முடியலைன்னா இன்னொரு விதத்தில் தீர்க்க முடியும். அதற்கான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். குணப்படுத்த முடியாத வியாதி என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சித்த மருத்துவத்தில் எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும். அதை இந்த ஆங்கில மருத்துவம் அடக்கி வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்படி ஏதோ ஒரு மனிதனுக்கு ஒரு மீளாத துயரம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அவன் வீடு போயிடுச்சு, ஏதோ ஒரு மீளாத துயரம். எப்போ பார்த்தாலும் அதையே நினைத்து கொண்டு இல்லாமல் அது மீள்வதற்கான ஒரு முயற்சியை நாம் எடுக்கணும். எது நடந்திருக்கோ அதை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னால் மாற்ற முடியாது. இந்த ஊழ்வினையை சிலவற்றை மாற்ற முடியாது. அது நடந்தே தீரும். நடப்பவையை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு முன்னாடி நிறைய நன்மைகள் செய்து கொஞ்சம் மாற்றலாம். அதையும் மீறி ஒரு மீள முடியாத ஒரு துயரம் நடந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கென்று ஒரு குட்டி குட்டி சந்தோஷங்கள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறையை நீங்கள் செய்ய வேண்டும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போகிறது, பிடிச்சவங்க கூட பேசுகிறது, பிடிச்ச நண்பர்களை பார்க்குறது, எந்த துயரம் வந்துருச்சோ அதை சார்ந்த நல்ல நூல்களை படிப்பது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிடிச்ச கேமை விளையாடுவது, பிடிச்ச விளையாட்டுகளை விளையாடுவது, பிடிச்ச விளையாட்டுகள் விளையாடுபவரை நாம் ரசிப்பது, இப்படி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையாக இருக்கும். அந்த விஷயங்களில் உங்கள் மனதை செலுத்த வேண்டும். மனதை செலுத்தி அதன் மூலமாக சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் அனுபவித்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நீங்கள் சிரிக்கணும். அப்போ தான் அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராது. இப்படி தான் உங்கள் குட்டி குட்டி சந்தோஷங்களை அனுபவித்து மீள வேண்டும்.